ஹலோ காய்ஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். நாம் இப்போ பார்க்க போகிறது இது அட்வான்ஸ்டு பிளேயர் ஆஃப் த டுட்டோரியல் டவரோட எபிசோடு 26. ஒருவேளை நீங்கள் 25வது எபிசோடு பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வரும். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஆனால் நீங்கள் அப்படி இல்லை, அங்கேயே பல முறை இருந்தனால உங்களோட லெவல், உங்களோட பவர் எல்லாமே அங்கே பல மடங்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால தான் உங்களோட பவர் இந்த அளவுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸ்டாட்ஸும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதான் ஏன், அது எதுக்காக அப்படி காட்டணும்? அதை பற்றி நீ சொல்லு. மன்னிச்சிருங்க, ஏன்னா உங்களோட அத்தாரிட்டி ரொம்ப லோவாக இருக்கனால அதை சொல்ல முடியாது. சரி, வேற ஏதாச்சும் சொல்லு. எதுக்காக நான் பல வருஷத்துக்கு அந்த டவரில் மாட்டிக்கணும்? யார் எதுக்காக என்னை லாக் பண்ணணும்? என்னை மன்னிச்சிருங்க. திரும்பவும் அதே தான், உங்களோட அத்தாரிட்டி ரொம்ப லோவாக இருக்குது, அதனால் என்னால் சொல்ல முடியாது. அப்போ நான் எப்போ தான் அந்த ஹைட்டில் இருக்க கிளைமர் வருவான்? இப்போயே அவனை வர சொல்லு, மொத்தமாக அவனை முடிச்சிடுறேன். அவன் வருவான். வரும்போது இந்த உலகமே அழிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மிஸ்டர் கார்டியன். இதுக்கப்புறம் சீன் அப்படியே சைனாவில் இருக்க சாங்ஹாய் அப்படின்னு ஒரு இடத்த நோக்கி போகுது. அந்த இடத்துல நம்ம டிசபிள் பொண்ணு அந்த எஸ் ரேங்க் ஹீரோவை பயங்கரமாக அடித்து போட்டா. நான் யோசித்தேன், நீ ஏதோ பெரிய ஆள் அப்படின்னு. ஆனால் நீ அந்த அளவுக்கு இல்லை. நான் ரொம்பவும் டிசப்பாயிண்ட்டாக இருக்கேன். அந்த பின்னாடியே அந்த பர்சனும் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு காட்டுறான். நீங்கள் கேட்ட மாதிரியே கிம்மோட அந்த ஃபுட்டேஜ், அதை நான் கொண்டு வந்திருக்கேன். சீக்கிரம் காட்டு. அப்புறம் என்ன, அங்கே அசுரா நல்லிஃபையிங் ஃபிஸ்ட் அப்படின்னு ஒரு அட்டாக் அவன் பண்ணியிருப்பான்ல, அதை அவள் பார்க்குறா. அதை பார்க்கும்போது அவளுக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. என்னோட மாஸ்டர் நான் யோசித்ததை விட ரொம்ப பயங்கரமாக இருக்கார். நான் அவருக்காக நிறைய விஷயத்தை இன்னமும் பண்ணணும். சரி நீ சொல்லு, நம்ம எல்லா இடத்தையும் கான்கர் பண்ணிட்டோமா? நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா இடத்தையும் கான்கர் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட 92% டஞ்சன் நம்மக்கிட்ட தான் இருக்குது. ரிமைனிங் இருக்க அந்த 8% டஞ்சனும் நம்ம ஆளுங்க தான். அதனால் பிரச்சனை இல்லை, எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். அவ்வளோதான், ஃபைனலி எல்லா விஷயமும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. டைம் வந்துருச்சு. என்னோட மாஸ்டருக்கு நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரியே அவருக்கான ஒரு இடத்த நான் கிரியேட் பண்ணுவேன். ஏன்னா இந்த பொண்ணு ஆல்ரெடி நம்ம கிம் கிட்ட போகும்போதே சொல்லியிருப்பா, மாஸ்டர் கண்டிப்பாக நான் வெளியில் வந்த உடனே உங்களுக்காக ஒரு பெஸ்ட்டான ஸ்பாட்டை நான் ரெடி பண்ணுவேன். அது ரொம்ப ஹையாக இருக்கும், உங்களுக்கு ஏற்ற மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கும் மாஸ்டர். இதை கேட்குற கிம்முக்கு அங்கே அவ்வளோ சந்தோஷம். அங்கே ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறான். அந்த டைமில் நம்ம கிம்முக்கு தெரியலை அந்த விஷயம் இப்படியே முடியும்னு. இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே டிசபிள் பொண்ணு சொல்கிறா, இப்போது டைம் ஃபைனலி வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். போயிட்டு மாஸ்டரை பார்க்க வேண்டியதுதான். ஒரு ரெஸ்டாரண்ட்டில் எல்லாருமே இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோவும் ரிவார்டெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பானா. அங்கே உடனே நம்ம ஹுவாங் தான் கேட்குறான், ஆமாம் நான் கேள்விப்பட்டேன் போன வாட்டியை விட ரிவார்டு பங்கமாக இருக்காம. அங்கே ரிவார்டு அவன் செக் பண்ணுறான். ஆறு பங்களா, வீடு, டேக்ஸே கட்ட தேவையில்லை. ஆஹா, மொத்தத்தில் நம்ம ஹீரோ ஃப்ரீயாகவே ஜெர்மனியில் இருக்கலாம். அந்த அளவுக்கு பயங்கரமான ரிவார்டை அவங்க தந்து வச்சுருக்காங்க. ஆமாம், நீ என்ன அங்கே போக போறியா? ஆனால் நம்ம ஆளுக்கு அதை பற்றியெல்லாம் ஐடியாவே இல்லை. இதனால் அவங்க ரிவார்டை எனக்கு தெரியா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே ஜெங்மாவோட அந்த ஸ்வாட், அதுவும் உனக்கு ரிவார்டாக கிடைச்சது. அதே மாதிரி அந்த ஹண்டர் கில்டிலேருந்து ஐட்டம் உனக்கு கிடைச்சது இல்லையா? சரி அதை விடு, இப்போதைக்கு நான் மெயின் கொஸ்டினுக்கு வரேன். இதுக்காக இந்த கிரவஸ் இது ஓப்பன் ஆகும்போது நீ அதை தடுக்கிற. அதே தான் நாங்கள் எல்லாருமே ரொம்பவும் க்யூரியஸாக இருக்கோம். ஜப்பான், ஜெர்மனி 2 இடத்துலையும் ஓப்பன் ஆகும்போது நீ தான் அந்த 2 இடத்துக்கு போய் அதை தடுத்தியே. அதுவா? அது எந்த விதமான ரீசனும் இல்லை. எனக்கு அந்த ஸ்ட்ராங்கான ஆப்பனன்ட் கூட சண்டை போடணும்னா அது எனக்கு ரொம்பவும் பிடிக்கும், அதனால் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோ. இப்படின்னு சொன்ன உடனே அவங்களும் ஷாக் ஆகுறாங்க. ஆப்வியஸாக நம்ம ஹீரோவாலேயே அவன் எதுக்கு தடுக்கிறான்? இந்த சிஸ்டம் இதை பற்றியெல்லாம் சொல்ல முடியாது. அதனால தான் ஆள் மழுப்பி விட்டுறான். அதுக்கப்புறம் அந்த டவரை பார்த்து தான் அவன் யோசிக்கிறான், இந்த டுட்டோரியல் டவர் இது 12 வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு அப்பியர் ஆச்சு. அதுக்குள்ளே இருந்து ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸும் அப்பியர் ஆச்சு. நிறைய பேர் அதுக்குள்ளே சம்மனும் ஆனாங்க. அதில் நானும் ஒருத்தன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 100 ஃப்ளோர்ஸையும் கிளியர் பண்ணணும், எப்படியாச்சும் வெளியில் போயிடலாம் அப்படின்னு தான் ட்ரை பண்ணோம். ஆனால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் மற்றவங்க எல்லாருமே போயிட்டாங்க. ஈவன் என்னோட டிசபிள் அவளும் போயிட்டா. ஆனால் அப்படி இருக்கும்போது நான் 12 வருஷத்துக்கு அங்கேயே மாட்டிக்கிட்டேன். இந்த 100 ஃப்ளோர்ஸை 1000 வாட்டிக்கு மேலே நான் கிளியர் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனால் இப்போ வரைக்கும் அது ஒரு மர்மமாக இருக்குது.
என்னோட அத்தாரிட்டி லெவல் அதுவும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏறிக்கிட்டு இருக்கு. லோயஸ்ட் லெவலில் இருந்து லோயஸ்ட் லெவலுக்கு நான் இப்போ தான் வந்திருக்கேன். இது ரொம்பவும் ஸ்லோ அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இருந்தாலும் கண்டிப்பாக எனக்கான வாய்ப்பு இருக்குது. நான் ஒன்றும் விட மாட்டேன். என்னை யார் எதுக்காக அந்த டுட்டோரியல் டவரில் லாக் பண்ணணும், அதுவும் 12 வருஷத்துக்கு, அது யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும். கிம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அதை நினச்சாச்சும் கவலைப்படுறியா என்ன? அப்படி கவலையாக இருக்குன்னா நீ தாராளமாக சொல்லலாம். ஆனால் நம்ம ஹீரோ அப்படியே டாப்பிக்கை மாற்றிடுறான். எனக்கா கவலையா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ஒன்றும் அதை நினச்சி கவலைப்பட வேணாம். நெக்ஸ்ட்டு சீனில் ஒரு லேடியும் சொல்கிறா, மக்களே எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இந்த மாதிரி இன்னைக்கு நம்மளோட சீஃப் கெஸ்ட்டாக யார் இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? இப்போ ட்ரெண்ட் ஆகி கலக்கிக்கிட்டு இருக்க நம்ம கிம் தான். அதே மாதிரி கிம், உங்களை பாராட்டியே ஆகணும். எப்படி நீங்கள் போன வாட்டி அந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் அசால்ட்டாக சமாளிச்சிங்க. நான் ஜஸ்ட்டு உண்மையதாங்க சொன்னேன். நான் எதிர்பார்த்த மாதிரியே என்னை அடிக்கடி நீங்கள் சர்ப்ரைஸ் ஆக்குறீங்க. ஆனால் உண்மையிலேயே இப்போ நீங்கள் பண்ண வேலையால் ஒரு கம்யூனிட்டி பயங்கரமாக க்ரோ ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு அந்த வீடியோ ஃபுட்டேஜை பாருங்கள். இதுக்கப்புறம் ஒரு வீடியோ ஃபுட்டேஜை காட்டுறாங்க. இதில் நம்ம கிம் தான் சொல்கிறான். கிம் கிட்ட அங்கே நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் கேட்குறாங்க, ஆமாம் உங்களோட ரகசியம் அது என்ன? உங்ககிட்ட ரொம்ப பயங்கரமான எபிலிட்டியோ இல்லை யூனிக்கான ஸ்கில் ஏதாச்சும் இருக்கா? என்னங்க நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? என்கிட்ட எபிலிட்டியா ஸ்கில்லா எதுவுமே இல்லைங்க. நான் இந்த அளவுக்கு பலசாலியாக இருக்கிறதுக்கு காரணம் என்னோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் தான். ஆனால் நான் பல வருஷத்துக்கு அந்த டவரில் இருந்து ஏகப்பட்ட மார்ஷியல் ஆர்ட்ஸ் ட்ரைனிங்கை நான் பண்ணியிருப்பேன். இப்படின்னு தான் நீங்கள் அந்த வீடியோவில் சொன்னீங்க. அதனாலேயே என்னவோ தெரியலை, இந்த வீடியோனால் மார்ஷியல் ஆர்ட்ஸோட உலகமே அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த டைமில் மார்ஷியல் ஆர்ட்ஸ்னு ஒன்று இருக்குது அப்படின்னு எல்லாருமே மறந்துட்டாங்க. மார்ஷியல் ஆர்ட்ஸே மாறி போச்சு. அந்த மாதிரி டைமில் தான் மார்ஷியல் ஆர்ட்ஸை உயர்த்துகிற மாதிரி நீங்கள் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கீங்க. அதனாலேயே எல்லாருமே மார்ஷியல் ஆர்ட்ஸை இப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இத்தனைக்கும் சில மார்ஷியல் ஆர்ட்ஸை நான் இங்கே வர வச்சுருக்கேன். அவங்க மூலமாக அட்வைஸ் வந்து கிடைக்கும். அங்கே ஹீரோவுக்கு இவங்களை பார்க்கும்போதே தெரியுது அவங்க 2 பேரும் டம்மி தானே. ஆனால் அவங்க சும்மா இல்லை. இதுதான் என்னோட ப்ளூ டிராகன் ஸ்வாட் மாஸ்டரி அப்படின்னு முடியோடு இருக்கிற அந்த பர்சன் அதை பயன்படுத்துகிறான். முடியே இல்லாதவன் யூஐ ஆஃப் நேச்சர் அப்படின்னு டெக்னிக்கோட பேரை வச்சுக்கிட்டு அங்கே போஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோ ரொம்பவும் இரிட்டேட் ஆகிடறான். ஆமாம், இந்த மாதிரி இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அதாவது பிஸ்னஸை என் கூட வளர்க்கணும் அப்படின்னு வந்திருக்காங்களோ? ஆனால் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்படின்னு அவன் தரையிலேயே தட்டுறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.